ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல் சங்கரி vlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாம். ஸோ காலையிலே ஜீரா வாட்டர் நானும் அப்பாவும் குடிப்போம். ஸோ அதுக்காக 2 டீஸ்பூன் வாட்டரில் ஆட் பண்ணி வச்சாச்சு கேஸில். அண்ட் அதுக்கப்புறமா பசங்களுக்காக மில்க் அதையும் சூடு பண்ண வச்சாச்சு இண்டக்ஷனில். தென் cumin வாட்டர் இஸ் ரெடி. ஸோ அதையும் ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சிட்டேன். நான் கொஞ்சம் தான் குடிப்பேன், ஹாஃப் கிளாஸ் அந்த மாதிரி. அதனால் அதுக்கப்புறம் அப்பா வந்து இட்லி மாவு வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதையும் போட்டு இட்லி பண்ணலான்ட்டு அப்பா சொன்னாங்க. ஸோ அதையும் ஒரு பாத்திரத்தில் நல்லா கரெக்டாக எடுத்தாச்சு. ஸோ எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மாவு ஏதாவது வாங்கினீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த பேக்கேஜை வாஷ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் டர்ட் ஏதாவது இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எல்லாமே அது வாஷ் பண்ணி நல்லா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பை த வே சைட் பை சைட் நான் வந்து டீ ஆல்சோ போட்டுட்ருந்தேன். ஸோ ஏலக்காய் போட்டால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு டீயில் மட்டும். அது பாயசத்துலலாம் போட்டால் பிடிக்காது. ஸோ டீயில் போட்டாச்சு. அதுக்கப்புறமா சுகர் ஆட் பண்ணி அதையும் நல்லா பாயில் வந்ததும் நான் அப்பாவுக்கு போய் கொடுத்துட்டு வந்தேன். தென் அதுக்கப்புறமா இட்லிக்காக ஆயில் அப்ளை பண்ணேன். ஸோ அதையும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு தென் இட்லி மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு டைம் ஊற்றி வச்சாச்சு. ஸ்டீமுக்காக ஒரு 10 to 12 மினிட்ஸ் கரெக்டாக வச்சேன். நல்லா சூப்பராக சாஃப்டாக வந்தது. ஸோ சிவா காலையிலே தோட்டத்துக்கு போயாச்சு. தோட்டத்தில் வந்து மயில் வரும், பீகாக், கடலை போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஸோ அதை பார்க்கணும்ல ஃப்ரெண்ட்ஸ், அதனால் சிவா போயாச்சு. ஸோ அப்பாவுக்கு நாஷ்டா பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொடுத்துட்டு அப்பாவும் சிவாவுக்கு டிஃபனில் கொண்டு போயிட்டாங்க. தென் எனக்கும் பசங்களுக்காகவும் டீ போட்டாங்க. அதையும் ஊற்றி நாங்கள் குடித்தோம். நீங்களும் என்ன மாதிரி கொட்டுவீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தென் அதுக்கப்புறமா நேற்று நைட்டில் நான் ஒரு தால் பண்ணியிருந்தேன். சுரைக்காய் போட்டு தால் பண்ணியிருந்தேன். அதையும் ஸோ எதுக்கு வேஸ்ட் பண்ணும்ல, அதனால் நான் என்ன பண்ணேன், சரி அதை திரும்ப தடுக்க அடிச்சிடலாம் அப்படின்ட்டு cumin, மஸ்டர்ட் அதெல்லாம் போட்டு ஆயிலில் ஒரு ஆனியன் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதையும் சேர்த்துட்டு ஒரு 8 cloves ஆஃப் garlic அதையும் சாப் பண்ணி சேர்த்துட்டேன். ஒரு 3 சில்லியை ஸ்லிட் பண்ணி சேர்த்தாச்சு. அண்ட் ஒரு ஹாஃப் டொமேட்டோ பெருசாக இருந்துச்சு. ஸோ ஹாஃப் டொமேட்டோ மட்டும் நல்லா ஃபைன் சாப் பண்ணி அதையும் சேர்த்து சால்ட் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக டர்மரிக் பவுடர், கொஞ்சம் 2 டீஸ்பூன் சாம்பார் பவுடர் அதையும் போட்டு ஆக்சுவலி தால் வச்சுருந்தேன், ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன்னா அதை எடுத்து கொஞ்சமாக ஹாட் வாட்டர் மீன்ஸ் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி சைடில் வச்சுருந்தேன். சொல்லு பாப்பா. ஹாய் 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 ஹாய். இங்கே பார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, பாப்பா வந்துட்டான். ஸோ அவளை கொஞ்ச நேரம் விளாண்டு ஸோ அவள் அப்படி தான் எது சொல்கிறோமோ அது சொல்ல மாட்டான். அவள் இஷ்டத்துக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ அதையும் கிளிக் பண்ணேன். ஸோ இதுக்கப்புறமா இட்லிக்கு நல்லா சாஃப்டாக ஸ்டீம் ஆகிடுச்சு. ஸோ அதையும் நல்லா லைட்டாக தண்ணி தெளித்து வச்சுட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் இப்படி சைடில் வச்சுட்டேன். தென் அதுக்கப்புறமா ஸ்பூன் வச்சு எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அப்பாவுக்கு தால் தடுக்கா பண்ணல, அதையும் கொஞ்சம் இட்லி வச்சு அப்பாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாச்சு. அப்பாவும் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் நம்ம மார்னிங் ரொட்டீன். தென் அதுக்கப்புறமா சிவாவுக்கு பேக் பண்ணேன். ஸோ அவனுக்காகவும் எடுத்து வச்சிட்டேன். நல்லா இருந்துச்சுன்னு சொன்னான். ஸோ அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மார்னிங்லேருந்து இதான் ஆச்சு. தென் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து நாங்கள் தயிர் சாதம் சாப்பிட்டாச்சு. தென் அதுக்கப்புறம் பசங்களுக்காக தோசை, நான் இட்லி வேணுமா தோசை வேணுமான்னு கேட்டேன். பசங்க தோசை சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் தோசை அழகாக ரோஸ்ட் பண்ணி நெய் போட்டு அழகாக கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கீ போட்டால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நானும் அப்படி தான், கீ போட்டால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி மார்னிங்கில் அப்படி தான் போச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ப்ளீஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி கொஞ்சம் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.